ஜெர்மனியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி திட்டத்தின் கீழ் வீடு வாடகை உதவித் தொகையை அக்டோபர் முதல் உயர்த்துவதாக அரசு உறுதியளித்திருந்தது. தற்போது இந்த முடிவை 6 மாதங்களுக்கு ஒத்திவைப்பதாக ஆளும் கூட்டணி அரசு அறிவித்துள்ளது. அதற்கமைய பெற்றோருடன் வசிக்காத மாணவர்களுக்கான வீடு வாடகை உதவித் தொகையை 380 யூரோக்களிலிருந்து 440 யூரோக்களாக உயர்த்தும் திட்டம் 202ஆம் ஆண்டின் கோடைகால பருவத்திற்கு மட்டுமே நடைமுறைக்கு வரும் என CDU, CSU மற்றும் SPD கட்சிகளின் கொள்கை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பத்தில் அடிப்படை சமூக பாதுகாப்பு தொகைக்கு இணையான அளவில் மாணவர் உதவித் தொகையை உயர்த்த அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள நிதிநிலை மற்றும் முன்னுரிமைகள் காரணமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. அரசின் இந்த முடிவை ஆராய்ச்சித்துறை அமைச்சர் நியாயப்படுத்தியுள்ளார். சிக்கன நடவடிக்கைகள் மற்றும் பிற சமூக நலத்திட்டங்களில் நிதி வெட்டுக்கள் இருக்கும் சூழலில் அனைத்து இடங்களிலும் கூடுதல் பலன்களை வழங்க முடியாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அரசின் இந்த முடிவுக்கு ஜெர்மன் மாணவர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அதிகரித்து வரும் வாடகை செலவுகளால் மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் இந்த உதவித்தொகையை நிறுத்துவது மாணவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் அதன் தலைவர் மத்தியாஸ் அன்போல் எச்சரித்துள்ளார். இளைஞர்கள் மத்தியில் ஆளும் கூட்டணி மீதான ஆதரவு ஏற்கனவே சரிந்து வரும் நிலையில் இந்த வாக்குறுதியை அரசு நிறைவேற்ற தவறினால் அந்த சரிவு மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.